வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அல்டிமேட் ஸ்டார் தலை, மற்றபடி ஏகே, இந்த மாதிரி பலவிதமான ஒரு பட்டங்கள். ஆனால் எந்த பட்டமும் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொன்ன ஒரு நடிகர் யார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுதே இல்லையோ, சில பேருக்கு ரொம்ப ரசிகர்களாக கொண்டாடக்கூடிய அவர்களுக்கு கட்டாயமாக தெரியும். அவர் தான் நடிகர் அஜித் குமார். 1/5/2025 வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அவருக்கு பிறந்தநாள் விழா. அதற்குண்டான ஏற்பாடுகள் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, போஸ்டர் கலாச்சாரத்தை கூட விரும்பாத ஒரு நடிகராக இன்னைக்கு அஜித் குமார் இருக்கிறார். அவர் நினைக்கிறப்ப சிவகுமார் ஞாபகம் தான் வரும். சிவகுமார் அப்படித்தான். அவர் நடிக்கும் காலத்தில் நிறைய பேர் அவர் மேலே அன்பின் காரணமாக நடிப்பின் வெளிப்பாடம் மன்றங்கள், நற்பணி படிப்பகம் இதெல்லாம் கூட அமைச்சாங்க. எல்லாத்தையுமே வேணாம் அப்படின்ட்டார். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கப்பா, உங்கள் கொண்டாட்டி பிள்ளையை பாருங்க. நான் ஒரு நடிகன், என்னை நீங்கள் தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவின் மூலமாக நான் தூக்கி நிறுத்தப்பட்டால் போது சொல்லிட்டு அன்னைக்கே சிவகுமார் சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கும் சிவகுமார் முன்னால் போய் என்னட்டு செல்ஃபி எடுங்களேன், அவர்கிட்ட எடுக்காதப்பா அப்படின்பாரு. அப்புறம் சொல்லிட்டு செல்ஃபோனை தூக்கி எறிஞ்சாலும் எரிஞ்சிருவார். எரிஞ்சிட்டு அவரே திருப்பி வாங்கி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஆள் தான் சிவகுமார். அது மாதிரி உள்ள நடிகர் தான் அஜித். அஜித் கூட அப்படி பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு விமான நிலையத்தில் ஒரு நடிகை ஒரு ரசிகை ஹாய் அஜித் என்னமோ சொன்னதுக்கு அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டார். இதெல்லாம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அதான் பகிரங்கமான உண்மை. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு டிஸ்டர்பு, மற்றபடி இதனால் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனாலும் ஆகட்டும், ஏன்னா வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த விஷயம் மிக பெருசாக அவர்களை பாதிக்காது. அதன் அடிப்படையில் அவர் ரசிகர் மன்றமே வேண்டாம், எனக்கு நற்பணி மன்றம் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லக்கூடியவர் தான் அஜித் குமார். அவர் அறிமுகமான ஒரு படம் செல்வாவோட டைரக்ஷனில் அமராவதி. அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய முதல் படம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஹீரோவாக நடித்த படம் அமராவதி. ஆனால் முதல் படம் அவர் அறிமுகமான ஒரு படம் என்ன தெரியுமா? என் வீடு என் கணவர். அதான் அவர் அறிமுகமான ஒரு படம். ரெண்டாவது அவருடைய படம் 25வது படம் அமர்க்களம். அவருடைய 50வது படம் மங்காத்தா. ரெண்டாவது இந்த முதல் படம் சொன்ன பார்த்தீங்கன்னா அறிமுகமான படம், அது ரிலீஸ் ஆன 13/4/1990 அப்போ ரிலீஸ் ஆகிருக்கு முதல் படம். ஆனால் ஹீரோவாக நடித்த அந்த அமராவதி ரிலீஸ் ஆனது 3/6/1993. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலங்கள் கேப்பாக இருந்து அறிமுகம் ஆகியிருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னால் நடித்த வகையில் என் வீடு என் கணவர் அப்படிங்கிற வகையில் அதன் அடிப்படையில் அவருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. அதுக்கு பின்னால் அமராவதியில் கதாநாயகனாக நடித்ததுக்கு பின்னால் தான் அவருக்கு கிடைக்குது. இவருடைய பிறந்தநாள் 1/5/1971. கிட்டத்தட்ட 54வது பிறந்தநாளை நோக்கி இன்னைக்கு முடிச்சுட்டு வெற்றிகரமாக 55வது பிறந்தநாளை அடியெடுத்து வைக்கக்கூடிய அஜித்துக்கு எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஏகே அஜித் குமார் என்றுதான் என்னை அழைக்க வேண்டும் அப்படி ரசிகர்களுக்கு கட்டளை போட்டவர். ரெண்டாவது இவருடைய மனைவி நடிகை ஷாலினி. அமர்க்களத்தில் ஜோடியாக நடித்தப்ப 2 பேருக்கு காதல் ஏற்பட்டு பிறகு அது கல்யாணத்தில் முடிந்தது. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க அஜித் ஷாலினிக்கு. அதாவது அனுஷ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஆத்திக் அப்படிங்கிற ஒரு பையன். 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அஜித்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பல ஹீரோக்களோடு சேர்ந்து நடிச்சிருக்கிறார். அது பல பேருக்கு தெரியாது. விக்ரமனோட சேர்ந்து நடிச்சிருக்கார், உல்லாசம் அப்படிங்கிற ஒரு படம். அடுத்து விஜயோடு சேர்ந்து ராஜாவின் பார்வையிலே அந்த படம் நடிச்சிருக்கிறார். அப்புறம் பிரசாந்துடன் சேர்ந்து கல்லூரி வாசல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாரு.
அப்புறம் சத்யராஜோட சேர்ந்து பகைவன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறார். அப்புறம் கார்த்திக்கோட சேர்ந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கேன். சில பேர் வந்து ஹீரோவான பின்னாடி நான் வந்து இடையெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. முக்கியமான ஒரு கேரக்டர், தேவைப்படக்கூடிய ஒரு கேரக்டர், கதையை வந்து விளக்கமாக சொன்னோம்னா கரெக்டாக அது ஒப்புக்கொள்ளக்கூடிய ஆளாக தான் இருந்திருக்கிறார். அடுத்து பார்த்திபனோட சேர்ந்து நீ வருவாய் என அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறார். அப்புறம் சுரேஷ் கோபியோட சேர்ந்து தீனா, அதில் தான் வந்து தலை அப்படின்னு அவர் கூப்பிடுவார். அதன் அடிப்படையில் எழுந்தால் தான் வந்து அவருக்கு தலை அப்படிங்கிற ஒரு பட்டம். இன்றைக்கி அந்த தலை அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் பரவிடுச்சு. ப்ரோ அப்படின்னு எப்படி பரவிச்சோ அது மாதிரி தலை அப்படிங்கிறது பரவிடுச்சு. இருந்தால் அந்த தலையை என்னை கூப்பிட வேணாம்னு சொல்லி போட்டு அஜித்குமார் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் அறிக்கை விட்டுட்டார். அதன் அடிப்படையில் யாருமே அவரை கூப்பிடுவது கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து என்னை யாரும் கூப்பிடணும்னு சொல்லலை. ஆனால் இவர் அப்படி இல்லை. எதற்காக அப்படிங்கிற பார்க்கிற சமயத்தில் ரசிகர்களும் அரசியலும் மற்றபடி வந்து தொண்டர்கள் கான்செப்டு நற்பணி மோண்டா எல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா. நான் ஒரு நடிகன், அவ்வளோதான். நான் நல்லபடியாக நடிச்சுன்னா பாரு, இல்லையா என் படத்தை பார்க்காத, முடிஞ்சு போச்சு. ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாசுங்கிறது அஜித்குமாருக்குலாம் கிடையாது. விஜய்க்கு உள்ள மாதிரிலாம் கிடையாது. விஜய் இந்த நாத்தேவாக்கா அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு அற்புதமான கட்சியை ஆரம்பிச்சார். அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல்லாக வந்து அஜித்குமாரை சொல்ல முடியாது. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆர்யாவோட ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார். அடுத்து விவேக் ஓபராயோட விவேகம் அப்படிங்கிற படத்தில் விஜய் நடித்தவர். அப்புறம் என்னை அறிந்தால அருண் விஜயோடு நடித்தவர். அதில் இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் தெரியாத விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, அமராவதியில் டப்பிங் பேசுறது யார் தெரியுமா? முதல் படத்துக்கு விக்ரம், நடிகர் விக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் கார் ரேஸுக்குன்னு தனி கம்பெனி ஒரு வச்சுருக்கார் அஜித்குமார். இன்றைக்கி வந்து கார் ரேஸில் வெற்றியோ தோல்வியோ பையனை வந்து ஈடுபடுத்திகிட்டு இருக்கார். 2 நாளைக்கு முன்னால் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ கூட வெளியே வந்திருக்கு. பையனை ஈடுபடுத்திட்டு இருக்கார். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கார் ரேஸில் போனவர் காயமும் அடைந்தார். இன்னும் வந்து அவர் அந்த கார் ரேஸில் மிகப்பெரிய ஒரு ஆர்வ கோளாறின் பைத்தியமாக தான் என்னைக்கு இருந்துட்டு இருக்கார். பெரிய நடிகனோ இல்லையோ, ஆனால் அந்த கார் ரேஸில் விடமாட்டேன். அது சம்மந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவித்தார். அதே நேரத்தில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் கேட்டால், ஏகே இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அது சொந்த கம்பெனி. எதுக்கு? படத்தை சொந்தமாக நாம் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் கூட தயாரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அஜித்குமாரோட முதல் படம் என்னப்பா? அமராவதி அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. அஜித்குமாரோடைய முதல் படம் என் வீடு என் கணவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனது 13 மீண்டும் சொல்லிக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆனது 13/4/1990. ஆனால் அமராவதி ரிலீஸ் ஆனது 3/6/1993. ஆக 3 வருடங்களுக்கு முன்னாலேயே அமராவதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாலே வந்து அறிமுகம் ஆயிட்டார். ஆனால் மக்கள்கிட்ட பிரபலம்ங்கிறது அந்த 93 அமராவதி இருந்ததா அப்படிங்கிறதா. ஆமாம், எல்லோருக்கும் தெரியாத ஒரு உண்மைங்கிறது நிதர்சனம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.